ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு ஆரம்பத்திலே குரு பெயர்ச்சி அடைந்து உச்சம் அடைகிறாரு. இந்த ராஜகிரகம் உச்சம் அடைய போகிறதுனால பாத்தீங்கன்னா உலக அளவுல பெரிய மாற்றங்கள் ஏற்படதான் போகுது. மக்கள் தனக்கு தேவையானதை ஒரு கிளர்ச்சி உண்டாக்கி ஒரு போராட்டத்தோட தனக்கு தேவையானதை அரசனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமா தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, மக்கள் துன்புறுத்தினாலும் சரி, மக்கள் துன்பப்பட்டாலும் சரி, அரசன் அந்த இடத்துல சரியான ஆட்சி கொடுக்கலைனாலும் சரி, அந்த இடத்துல அரசனுக்கான புரிதலை உண்டாக்கி அவருக்கு அந்த தண்டனையை ஏற்படுத்தி கொடுத்து, அதற்கப்புறம் மக்கள் தன்னுடைய தன்னெழுச்சியால அவங்க சுதந்திரமா வாழக்கூடிய காலகட்டமாக தான் இந்த பராபவ ஆண்டு இருக்கும். இந்த பராபவ ஆண்டு என்பது இந்த ஆண்டு ஏப்ரல் 14 முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13 வரைக்கும் இருக்குங்க. ஆக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மக்கள் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் துன்பம் அதிகமா அடைந்தாலுமே அதுல இருந்து அவங்க மீண்டு வெளிவருவாங்க. அரசும் அரசு அதிகாரிகளும் சரியான புரிதல் இல்லாம அவங்க அந்த ஆட்சியை நடத்தி வந்தாலும் சரி, மக்கள் அதற்கு தகுந்த பாடம் புகட்டின அப்புறம் அவங்களும் அவங்களுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டு மக்களுக்கு நல்ல வழியில உதவி பண்ணுவாங்க. நல்ல ஆட்சி பிற்காலத்துல ஏற்படுங்க. ஆக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கிளர்ச்சிகள் அதிகமா ஏற்படும், போராட்டங்கள் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜகிரகமான குரு கடக ராசியில உச்சம் அடையும் போது அப்ப சந்திரனுடைய காரகத்துவமும் முக்கியம் பெறுது. ஆக நீர் மற்றும் திரவம் சார்ந்த துறைகள் எல்லாம் அதிகம் பேசும் பொருளாக உலக அளவுல பேசப்படுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களுக்குமே சரி, தான் செய்யக்கூடிய வேலையிலையும் தொழிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பரிணாம வளர்ச்சியை பார்ப்பாங்க. அதாவது இத்தனை நாள் இருந்ததை விட இப்ப இன்னும் கொஞ்சம் அந்த பரிணாம வளர்ச்சி இன்னும் அதிகமா மேம்படும். நிறைய பேருக்கு வந்து வேலை தொழில்ல ஃபீல்டே மாறுற மாதிரியான சூழல்களும் ஏற்படுதுங்க. ஆக உலக அளவுல இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தனிப்பட்ட முறையில நம்ம ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட போகுது, எந்த காலகட்டம் நமக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்றதை நாம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. மகர ராசியினருக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னா, நல்ல யோகத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க போகுதுங்க. கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 சனி முழுசா முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி உங்க ராசி அதிபதி சனி 3ஆம் இடத்துல இருந்து பல முயற்சிகளை உங்களை எடுக்க வச்சிருப்பாரு. உங்களை சும்மாவே இருக்க விட்டுருக்க மாட்டார். புதுசா ஏதாவது ஒண்ணத்தை நீங்க செயல்படுத்திட்டே இருந்திருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல குரு உங்களுக்கு சாதகமா இல்லை. குரு உங்களுக்கு சாதகமா இல்லாததுனால எந்த முயற்சியும் பாத்தீங்கன்னா பாதியிலே நின்ன மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்க ராகு உங்க குடும்பத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. அப்பப்போ மூட் ஸ்விங்ஸ் மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அப்பப்போ தேவையில்லாத சண்டைகள் உருவாகி இருக்கும். முக்கியமா உங்களுடைய பேச்சினாலதான் வந்து பல பிரச்சனைகளும் அதிகமா ஏற்பட்டிருக்கும். மகர ராசியினருக்கு இந்த ஆண்டு ஜூன் மாதத்துல குருவோட மாற்றத்திற்கு பிறகு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. ஆமாங்க, உங்க வீட்டையும் குரு பார்வை செய்யறாரு. அதே மாதிரி உங்க ராசி அதிபதியையும் குரு பார்வை செய்யறாரு. அதாவது உங்கள் வீடு மற்றும் உங்களுக்கு 3ஆம் வீடான மீன ராசி, உங்களுக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்கும் விருச்சிக ராசியையும் குரு பார்வையிடுறதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் லாபகரமாக தான் இருக்கும். நல்ல லாபங்கள் பெருகும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்குன்றதுனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ராகு நல்ல அமைப்புல இருந்ததுன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பொருளாதார முன்னேற்றம்ன்றது கண்டிப்பா இருக்குங்க. அதாவது இந்த லாட்ரி அடிச்சது, ஜாக்பாட் அடிச்சது, புதையல் அடிச்சதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க என்ன விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்குன்னா, ஜென்மத்துல ராகு வந்த அப்புறம் அகலக்கால் வைக்காதீங்க. அதாவது உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது கொடுக்கும் தெய்வம் கூரையை பிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். அதே ஜென்மத்துல ராகு வரும்போது அகலக்கால் வைக்காதீங்க, அதல பாதாளத்துல விழுந்துருவீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். சோ பொருளாதாரம்ன்றது ரொம்பவே நல்லா இருக்குது. அதை நீங்க எப்படி கையாள போறீங்கன்றத உங்க கையில இருக்குது. அதுல நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்துட்டாலே போதும். பல விஷயத்துல நீங்க தவிர்த்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி இருந்து அங்க குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. அதே மாதிரி மேரேஜுக்காக லாஸ்ட் இயர் ஃபுல்லா பார்த்தோமா எனக்கு இன்னும் எதுவுமே செட் ஆகல அப்படின்றீங்களா, கண்டிப்பா இந்த ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்து அங்கிருந்து உங்க வீட்டை பார்வையிடுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய வரன் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஃபேமிலின்ற மாதிரிதான் வரும்.
ஓகேங்களா? அதே மாதிரி காதல் விவகாரங்களும் சரி, உங்களுக்கு ஒரு கசப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். உங்களுக்கு மன சோர்வு ஏற்பட்டிருக்கும். எதுக்கு இந்த லவ், இதெல்லாம் வேணாம், விட்டு விலகிடலான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கொஞ்சம் கேப் எடுத்து நீங்க வந்துட்டு இருப்பீங்க. பட் திரும்பவும் அந்த காதல் துளிரும். திரும்பவும் உங்களுக்கு அந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பெட்டரா வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு அந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இந்த ஜூன் மாதத்துல இருந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதை நீங்க மேரேஜா கன்வெர்ட் பண்ணணும்னா கூட சரி, இந்த ஜூன் டு அக்டோபர் மந்த்ன்றது உங்களுக்கு மேரேஜுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த காலத்துல நீங்க உங்க வீட்டுல சொல்லி கிரீன் சிக்னலும் வாங்கிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி மாற்றம் அடையுது. அதாவது ஜென்மத்தில் ராகுவும் இத்தனை நாள் 8ல இருந்த கேது உங்களுக்கு 7லும் வர்றதுனால நீங்க இதுக்கப்புறம் தான், இந்த டிசம்பர் 5க்கு அப்புறம் தான் ரொம்பவே கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி அக்டோபர் 31லயே குரு அதிசாரமா பெயர்ச்சி அடைந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டுல நுழையிறாரு. அதனால வண்டி வாகனத்துல செல்லும் போது ரொம்பவே கவனமா செல்லுங்க. மகர ராசினருக்கு வந்து இந்த ஆண்டு முழுக்கவே டிராவலிங் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல குறிப்பிட்ட காலமா இந்த அக்டோபர் 31ல இருந்து ஜனவரி 20 வரைக்கும் சரி, நீங்க வந்து அந்த டிராவலிங் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால நைட் டைம் டிராவலிங்கை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். எங்கேயும் தனியா போகாதீங்க, தனியா போய் எந்த பிரச்சனையும் மாட்டிக்காதீங்க. அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத இடைஞ்சல்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக தான் அந்த அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் இருக்கும். அதனால அந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். மகர ராசினருக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா தன்னுடைய தந்தை வழி உறவுல உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு சிக்கல் உண்டாகி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தின் அதிபதி வந்து சூரியன். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தந்தைக்கும் வந்து எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடு, மோதல்ன்றது எப்பவுமே ஏற்பட்டு இருக்கும். இன்னும் அந்த இடத்துல அஷ்டமஸ்தானத்துல கேது வந்ததுல இருந்து உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் வந்து ஒரு விரிசலும் ஒரு வேற்றுமையும் அதிகமாவே ஏற்பட்டிருக்கும். இப்ப குரு அந்த இடத்துல நுழையும் போது பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள், அந்த ஏக்கங்கள் எல்லாமே தீருது. அது அந்த நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா மாத்துது. அதனால தந்தை வழி உறவுல, தந்தை கிட்ட இருக்கிற உறவுல எந்த ஒரு சிக்கல் இருந்தாலும் அது தீரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு இறுதி இருக்குதுங்க. மேரேஜுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் பிரச்சனை இருந்தாலும், பிரேக்கப்பா இருந்தாலும் சரி, அதுவும் சரியாயிடும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி குழந்தை பிறப்பு, யாராவது குழந்தை பிறப்புக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கனாலும் சரி, இந்த ஜூன் மந்த்ல இருந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா பணத்தை கையாளும் விஷயத்துல ரொம்பவே கவனமா இருந்துக்கணும். அதுவும் டிசம்பர் 5ல இருந்து சுய சிந்தனைன்றதுல ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க. நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, இது நமக்கு தேவையான்றது முதல்ல யோசிங்க. நமக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம், நமக்கு நல்ல பொருளாதார வசதி இருக்கு, இப்ப நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதுல போட்டா 10 மடங்கு பெருகுமா, அதுல போட்டா 100 மடங்கு பெருகுமா அப்படின்ற மாதிரிதான் உங்களை சுத்தி உங்களுக்கு பேராசையை உண்டு பண்ணக்கூடிய சூழலாதான் இந்த ஜென்மத்தில் இருக்கும் ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலதான் அகலக்கால் வைக்காதீங்கன்னு சொல்றது. அதே மாதிரி உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கும் ராகு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன சஞ்சலத்தையும் பயத்தையும் அதிகமா உண்டு பண்ணுவாரு. ஸோ மார்ச் 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கும். ஓவர் திங்கிங் பண்ணாம இருக்கிறது நல்லது. யாரையும் அப்படியே நம்பிடாதீங்க. இந்த டிசம்பர் 5ல இருந்து மார்ச் 13 வரைக்கும் சரி, நீங்க ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க, புதுசா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். நீங்க எந்த மாதிரியான வழிபாடு இந்த பராபவ ஆண்டுல வழிபாடு பண்ணலாம்னா, உக்ர தெய்வங்கள் வழிபாடுன்றது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல நீங்க வாராகி அம்மனை வழிபாடு பண்ணலாம், காளி தேவியை வழிபாடு பண்ணலாம், ஐயனாரை நீங்க வழிபாடு பண்ணலாம். உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க.